மன்னர், விஜயாலய சோழ மன்னர். வீரநாயகா, நீ உடனே மன்னரை கைது செய். கருணாகரா, அம்மனை கைப்பற்று. பேரிகளே, பசுவிடமும் பெண்களிடமும் வீரத்திலே முடியுமானால் இந்த வாளுக்கு பதில் சொல்லுங்கள். வாழ் விழிகளில் இருக்கும் போது கையில் எதற்கு இளவரசி? அந்த வாழ் கொண்டு தாக்கினால் ஆளி, தேர், புரவி, ஆட்பெரும்படை அத்தனையும் சரணாகதி அடையாதா? மதிகெட்டவர்களே, கனவு காணாதீர்கள். கனவு நனவாகிவிட்டது. காரியம் முடிந்து விட்டது. கோட்டையிலே புலிக்கொடி பிறக்கிறது. எல்லாம் இந்த துணை தளபதி கருணாகரன் தோல் வலிமையால் நடந்தது. ஓ, நீதானா அது? ஏன் நினைவில்லையா மகாதேவி? மணக்கோலத்தில் வாருங்கள் எங்கள் சோழ நாட்டுக்கு என அழைத்தது மனதுக்கு வரவில்லையா? அடிமை கோலத்தில் அழைத்து போக வந்து விட்டதால் அது அடியோடு மறந்து விட்டதா? பைத்தியக்காரா, என் பிணம் கூட சோழ நாட்டு எல்லைக்கு வராது. அடிடே, பிணமாக நீங்கள் மாறினால் மனமாக பெண் கிடைக்காதே எனக்கு. மண்ணாக போகிறது உன் எண்ணம். என் உடலில் ஒரு துளி ரத்தம் இருக்கும் வரையில் அது நடக்காது. கோட்டை சரிந்தது, கொத்தளம் இடிந்தது, கொடி சாய்ந்தது, கொற்றவன் கைதியானான். உங்கள் சாளுக்கிய நாடே சபக்காடாகிவிட்டது. அத்தனையும் நடந்த பின்பு ஆர்ப்பரித்து பயனல்ல இளவரசி. பார்ப்போம், எடுவாளை. வெற்றி தோல்வியை அதிலே முடிவு கட்டுவோம். மலர் கேட்பார்கள் மாதர்கள், வாங்கி தருவார்கள் ஆடவர்கள். வாழெடுக்க சொல்லுகிறீர்கள் நீங்கள். என் வீரம் பழுதுபட்டதல்ல மகாதேவி. மகாதேவி, மகாதேவி. சாபாஷ் வேதநாயகா, மெச்சினேன் உன் வீரத்தை. சரி, நீ போகலாம். தந்தை அப்பாவி, மகள் அகம்பாவி. கோலமாறியும் குணமாறவில்லை. தானாக பழுக்கும் காய்களும் உண்டு, தடியால் அடித்தால் பழுப்பதும் உண்டு. இந்த காய் கனியாது. கனிய வைப்பான் கருணாகரன். வைரத்தை வைரத்தால் தான் அறுக்க முடியும். மகாதேவின் இதயத்தை அவள் இதயம்தான் மாற்ற முடியும். கர்வம் பிடித்தவளே, கருணாகரன் ஒன்றை செய்ய மாட்டான், செய்ய நினைத்ததை விட மாட்டான். என் வீரத்தின் மீது ஆணை, எப்படியும் உன்னை அடைந்தே தீருவேன். என் மானத்தின் மீது ஆணை, என் இறுதி மூச்சு இருக்கும் வரையில் உனக்கு நான் பணிய மாட்டேன். பார்க்கலாம், வெற்றி பெறுவது நானா நீயா? கொண்டு செல்லுங்கள் இவளை. கப்பங்கட்ட மறுத்தார்கள், கண்ணியக்குறைவாக பேசினார்கள், எல்லையோர கிராமங்களை அபகரித்தார்கள், ஏனென்று கேட்டவரை கொண்டார்கள், தூது வந்தவரை துன்புறுத்தினார்கள், சோழ மண்டலத்தையே கேலி செய்தார்கள். இத்தனையும் செய்தவர்கள் இங்கே நிற்பவர்கள் சாளுக்கிய மன்னர் ராஜேந்திர பூபதி, அவரது குமாரி மகாதேவி. குற்றச்சாட்டுகள் அத்தனை உண்மைதானே? அதிகாரமுள்ளவர்கள் உண்மை என்றால் உண்மை, இல்லை என்றால் இல்லை. கப்பங்கட்ட மறுத்த காரணம் இல்லாமை, இயலாமை. கண்ணியமின்றி பதில் சொன்னது. கேள்வி கண்ணியம் என்று இருந்ததால். தூது வந்த வீரர்களை துன்மார்க்கர் என இகழ்ந்தது. வீரர்கள் காளைகளாக மாறி கண்ணியர்களை பசுக்களாக நினைத்ததால்.
சோழ நாட்டு வீரர்கள் துளி கூட களங்கம் இல்லாதவர்கள். அந்நிய பெண்களை அன்னையாக வணங்குவார்கள், அவமதிக்க மாட்டார்கள். அதை நீங்களா சொல்கிறீர்கள்? குறை கண்டால் எடுத்து கூற அரசவை இருக்கிறது, குற்றம் என்றால் தீர்ப்பு வழங்க கொற்றவர் இருக்கிறார். நீங்கள் யார் தண்டனை அளிப்பதற்கு? தாயின் மானத்தை காத்து தீர வேண்டிய பிள்ளைகள். எங்கள் தாயின் மானத்திற்காகத்தான் நாங்களும் களம் புகுந்தோம். களம் புகுந்தீர்கள் கட்டுப்பாடு அறியாமல். என்ன குறை கண்டீர்கள் எங்கள் போர் முறையில்? முற்றுகையின் போது முன்னறிவிப்பின்றி தாக்குவது எந்த முறை சேர்ந்தது? உங்கள் வீரர்கள் எங்கள் துணைத் தளபதியின் கூடாரத்திற்கு தீ வைத்தது எந்த போர் முறையைச் சேர்ந்ததோ அந்த முறையைச் சேர்ந்ததுதான் இதுவும். மறைந்து தாக்கும் கோழைத்தனத்தை மறந்தும் நினைப்பதில்லை சாளுக்கிய வீரர்கள். குஞ்சு குருடானாலும் கோழிக்கு பிள்ளைதானே. ஆம், கேளுங்கள். தூண்டியது சோழ நாடுதான். தோள் தட்டினார் துணை தளபதி. ஆண்டி ஆக்குவேன் அரசரை என்றார், அடைந்து தீருவேன் உன்னை என்றார். அங்கும் இங்கும் கலகம் மூட்டினார், அமர்க்களத்தில் முறையின்றி நடந்தார். மடத்தனமான பேச்சு. நஷ்டத்திற்கு ஈடு கொடுக்க பயந்து கேடு சொல்லுகிறாள் நம் மீது. நாடே பறிபோன பின் ஈடு கொடுக்க என்ன இருக்கிறது? எங்களுக்கு ஏற்பட்ட சேதம்தான் உங்கள் சேதத்திற்கு ஈடு. நீங்கள் அடிமைகள். உங்கள் சேதத்தை பற்றி எங்களுக்கு என்ன கவலை? கவலை இல்லாத சூராதி சூரர்கள். தீர்ப்பு கூறாமல் வழக்கை ஏன் நடத்துகிறீர்கள்? நடிப்பு திறமையை வெளிப்படுத்தவா? அடக்கி பேசு. நடப்பது அரசவை. துடுக்கு மீறினால் தோல்வேறு தலைவையாகும். நடக்கட்டும். சாவுக்கு பயந்தவள சாளுக்கிய கண்ணி. ஆஹா, சாளுக்கிய மண்டலத்தின் வீர மகளே, மெச்சினேன் உன்னை. கூண்டில் அடைபட்டாலும் புலியின் குணம் மாறுவதில்லை என்பதை நிரூபித்து விட்டார். வீரத்தை புகழ்ந்து விவேகத்தை வளர்த்துக் கொண்ட சோழ நாடு உங்களையும் தன்னோடு சேர்த்துக் கொள்ள முடிவு செய்து விட்டது. அங்கம்மா, பூபதியாரே, வீராங்கனையை மகளாக பெற்ற உண்மையும் வாழ்த்துகிறேன். உங்கள் அடிமை விலங்கை அகற்றுகிறேன். என்றும் இங்கேயே தங்கலாம் விருந்தினராக. எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டாள, பெரிய வாயாடி. இவன் என் ஒரே மகன் சுந்தரம். சுந்தரமாகத்தான் இருக்கிறார். நீயும் மகாதேவியா தான் இருக்கிற. இவள் என் வளர்ப்பு மகள் மங்கம்மா. தொண்டை மண்டல போரில் என் உயிரை காக்க தன்னுயிரை நீத்த மாவீரனின் மகள் மங்கம்மா. இனி உனக்கு உற்ற சிநேகி. சபையோர்களே, இன்று சோழ நாட்டின் வெற்றி விழாவாக கொண்டாட இருந்தோம். அதை மாற்றி சோழ சாளுக்கிய நட்பு நாளாக கொண்டாட. உங்க கழுத்துக்கு இது ரொம்ப அழகா இருக்குதுமா. எல்லாமே அந்த தளபதி நடையா நடக்கிறாரு. எந்த தளபதி? அவருதான் வேதநாயகம். விடிஞ்சா எந்திரிச்சு அவர் எம்முகத்துல தானே முழிக்கிறாரு. அம்மாவை பார்க்கணும்னு நடையா நடக்கிறாரு. அதோட மட்டும் இல்ல, தினசரி கையில பூச்செண்டும் வாங்கிட்டு வர்றாரு. அது சரி, மற்றவர்கள் எப்படி? மற்றவர்களா? யாரு? ஒருத்தர் இல்லையே. இல்லை, இன்னொருவர் இருக்கிறார். யார் அவரு? சொன்னால் புரிந்து கொள்ள முடியும் உன்னால், ஆனால் அதை சொல்லத்தான் முடியவில்லை என்னால். சொல்லாமலே புரியுது. அவர் ஒரு மாதிரி. என்ன மாதிரி? ஒரே சந்தேக பிராணி. பொம்பளைங்கன்னா எல்லாரும் கெட்டவங்கிறது அவருடைய தீர்மானம். சிச்சி, அவர் மிகவும் நல்லவர், எனக்கு தெரியும். என் புருஷனை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? நீ இந்நேரம் யாரை பற்றி சொன்னாய்? என்னை பற்றியா? என்ன சொன்னாய் வசந்தவல்லி? தேடி வருகிறான் தினசரி, பாடி வதங்குகிறான் உங்களுக்காக. உங்களை நாடி நிற்கும் அவனுக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்கள் என்று சொன்னாயா? மகாதேவி, தினசரி நான் வழங்கும் பூச்செண்டு உனக்கு அந்த செய்தியை சொல்லவில்லையா? இல்லை என்றால் திரும்பவும் கொண்டு வந்திருக்கிறேன் இன்னொன்று. தளபதியாரே, உங்கள் வார்த்தைகளும் நீங்கள் வழங்கும் பூச்செண்டும் என் இதயத்து கதையெல்லாம் எடுத்துரைக்கும் தூதுவர்கள். இன்னும் புரியவில்லையே. சொன்னாலும் புரியாத அளவுக்கு குழப்பமானதா காதல்? காதலா? ஏன் திகைக்கிறாய் மகாதேவி? சாளுக்கிய நாட்டிலே உன்னை கண்டபோது என் வாளும் தோளும் உன்னை வணங்கி எழுந்தன. மகாதேவி, வேலை வந்து விருப்பம் இருந்தால் உன்னை மனைவியாக்கிக் கொள்ளலாம் ஆலை சூட்டி என்று நினைத்திருந்தேன். துணிந்து கேட்டுவிட்டேன்.
சுவையான பதிலை எதிர்பார்க்கிறேன். என்ன பதில் சொல்வேன் நான்? சொல்லும் பதில் நல்லதாக இருந்தால் என் வாழ்வை தூக்கி நிறுத்தும். இல்லை என்றால் தளபதியாரே, தந்தை இருக்கிறார் உயிரோடு. என் திருமணம் விஷயம் அவர் பொறுப்பு. உன் சிந்தையில் எனக்கு இடமிருந்தால் தந்தை என்ன மறுக்கவா போகிறார்? மகாதேவி, திரும்ப திரும்ப சொன்னாலும் விஷயம் ஒன்றுதான். எனக்கு நீ வேண்டும். இல்லை என்றால் என் வாழ்க்கையின் பாதையே மாறிவிடும். சிந்தித்து முடிவு சொல். வருகிறேன். தளபதியாரே, காயை கனிய வைக்கும் உங்கள் முயற்சிக்கு இந்த கருணாகரனின் அன்பு பரிசு. விளையாடாதே கருணாகரா, நான் வேதனையில் இருக்கிறேன். வேதநாயகர் வேதநாயகர் ஆவதேன்? சோதனை செய்கிறாளோ மாது? சொன்ன பதில் நல்ல பதிலாக இல்லையோ? என்ன பிதற்றுகிறாய்? பித்து பிடித்தவர்களுக்கு மற்றவர்கள் பேச்சு பிதற்றலாகத்தான் தெரியும். வார்த்தை நீளுகிறது கருணாகரா. என் வாழும் நீண்டிருக்கும். நீ வரம்பு மீறி போயிருந்தால் ஆளில்லாத நேரம் பார்த்து நாள் குறிக்க வந்தாயா? எனக்கென்று பிறந்தவள் மகாதேவி. அவளை நீ தேடி வந்ததே முதல் தவறு. ஊரார் தோட்டத்துக்கு அணியது யாரை விரும்புகிறது என்று தெரியாமலே வேலி போடுகிறாய், விளையாட பார்க்கிறாய். சொந்தம் கொண்டாட உனக்கு என்ன உரிமை? அதற்கு என் வாழ்தான் பதில் சொல்லும். வாழ் தூக்க தெரியாத பேடியிடம் சொல் அந்த வார்த்தையை. வேதநாயகா, வேதநாயகத்துக்கு அந்த மாதுதான் நாயகி. இல்லையேல் எனக்கும் அப்படித்தான். மணந்தால் மகாதேவி, இல்லையேல் மரணதேவி. மணந்தால் ஒரு மாவீரனே மணப்பேன் என்று மகாதேவி மட்டும் சொல்லவில்லை. என் விருப்பமே அதுதான். அவளுக்கு இஷ்டமான வீரனை தேர்ந்தெடுப்பது அவ்வளவு கஷ்டம் இல்லை. நமது பரம்பரை வழக்கப்படி போட்டி ஒன்று நடத்துவோம். வீர போட்டி. வாளுடன் வாள் மோதட்டும். அதில் வலு உள்ளவனை மகாதேவி அடையட்டும். சரியான ஏற்பாடு மன்னர் செய்தது. வேதநாயகா, நடக்கும் போட்டி நம் திருமணத்தை பொறுத்தது. நமக்குள் பகை எதற்கு? நண்பர்களாகவே போட்டியிடுவோம். வெற்றி பெற்றவருக்கு மாலை சூடட்டும் மகாதேவி. சாபாஷ். சோழ மண்டல மாவீரர்களே மற்றும் கூடியிருக்கும் பெரியோர்களே, வீரர்கள் நிறைந்த சோழ நாட்டில் ஒரு இணையற்ற வீரனை தேர்ந்தெடுக்க ஏற்படுத்தி இருக்கும் இந்த போட்டியில் யார் வேண்டுமானாலும் போட்டியிடலாம். நடு மைதானத்தில் வைக்கப்பட்டிருக்கும் சுழலின் சிலையின் கழுத்தில் உள்ள மாலையை போட்டியிட்டபடியே எவர் எடுத்தாலும் அவருக்கு சாளுக்கிய இளவரசி மகாதேவியை மணமுடித்துக் கொடுக்கப்படும். அத்துடன் வீரச்செல்வன் என்ற பட்டமும் வழங்கப்படும். போட்டியில் கலந்து கொள்ள விருப்பமுடையவர்கள் முன்வரலாம். யார் ஜெயிப்பான்னு தானே கேக்குறீங்க? கருணாகர மாமா தான் ஜெயிப்பாரு. செவரு செவரு. ஓ அதுவா? அதோ ஓ அண்ணனா? மானத்தை வாங்காதே. ஆமா, உங்க அண்ணன் தான். எங்க அவன்? அவரதுக்கெல்லாம் எங்க வர போறாரு?
ஆமா உன் அண்ணனுக்கு பட்டம் வாங்குறதுல தெரியும் இல்லையா? அவரு இந்த மாதிரி ரொம்ப பட்டம் வாங்கியிருக்காரு. திறமை இல்லைன்னு சொல்லு. அவருக்கு எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? சும்மா அளக்காது. எங்க அண்ணனுக்கு கத்தியை கண்டாலே பயம். சுத்த கோழை. ஒரு சேலை வாங்கி தரேன், போய் கட்டிட்டு சொல்லு. என்ன சொன்ன? எங்க அண்ணன் என் கோழன்னு சொல்ற? சுந்தரா, என்னைக்கு இது? இரு வரேன்.